ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த உலகாயுதமான வாழ்க்கையில் நமக்கு கை தூக்கி விடுவதற்கும், நமக்கு வழியை காட்டுவதற்கும், நம்முடைய கர்மாவை சரிவர நிறைவேற்றி இந்த ஜென்மத்தை நிறைவேற்றுவதற்கும் ஏதாவது ஒரு மகான்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகான் காஞ்சி மகாபிரியவா அப்படின்னு கொண்டாடப்பட்டு அவரை இன்றைக்கும் நாம் வணங்கி சூட்சம ரூபமாக அவர் அருள்பாலிக்கிறத நாம் உணர்ந்துட்டு வரோம். அது மாதிரி தான் ஷீரடி சாய்பாபா. ஷீரடி சாய்பாபாவுக்கான பக்தர்கள் அவரை உணர்ந்து தெளிந்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னாலும் கூட முறையாக இன்னும் ஸ்ரத்தையாக இன்னும் நம்ம ஆழ் மனசோட பாபாவை வணங்கணும் அப்படிங்கிறது தான் பாபா பக்தர்கள் பலரும் சிலிர்ப்போட சொல்கிற விஷயமா இருக்குது. பாபாவை கொண்டாடுறதுக்கு எந்த நியமங்களும் எந்த அனுஷ்டானங்களும் அவசியமே இல்லை. ஷீரடி சாய்பாபாவை நாம் பால் அபிஷேகம் செய்து வணங்கலாம், சந்தன அபிஷேகம் செய்து வழிபடலாம். பாலாபிஷேகம் செய்து வழிபட நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், தடைகள் அத்தனையுமே தவிடுபடியாயிடும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி தடையின்றி கிடைக்கிறதுக்கு பாபா அருள் புரிவார்னு சாய் சத்சரிதத்தில் அவரே குறிப்பிட்டு சொல்கிறார். கலை கல்வி இருந்தால்தான் அந்த குடும்பம், அந்த தேசம் அது அடுத்த கட்ட செழுமையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி செல்லும். ஆகவே குழந்தைகளுக்கு நான் கல்வியையும் கலையையும் எப்போதும் தருவதற்கு சித்தமாகவே இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஷீரடி பாபாவை நாம் தொடர்ந்து வணங்கிக்கிட்டே வருவதும், அவருக்கு உண்டான பிரார்த்தனையை மக்களுக்கு அன்னதானமாக நாம் என்னென்ன விதமாக தானங்களை எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் மக்களுக்கு செய்தாலே, ஏழைகளுக்கு செய்தாலே அது என்னை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். குறிப்பாக பாபா வலியுறுத்துவது அன்ன தானம், ஆடைகள் தானம், இந்த விஷயத்தை தான் தொடர்ந்து ஒவ்வொரு தருணங்கள்லேயும் தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் உரையாற்றியது எல்லாமே இது குறித்ததாகவே தான் இருக்குது. அதனால் பாபாவுடைய பக்தர்கள் பாபாவை வணங்குகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் பாபாவுக்கு நம்ம ஏதோ செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் பாபாவை நினைத்து கொண்டு நாம் ஒரு 4 பேருக்காவது உணவுப் பொட்டலங்கள் கொடுப்பதை வழக்கமாக்கிப்போம். அதே போல் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு நம்மால் முடிஞ்ச உணவை, பிஸ்கட் பாக்கெட்டுகளை நம்ம கொடுப்போம். ஷீரடி சாய்பாபா கலை, கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணகர்த்தாவாக இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கார். நாம் படுற கஷ்டமும் அவருக்கு தெரியும், நாம் கலைகளில் எதெல்லாம் சிறந்து விளங்குவோம்னு அவருக்கு தெரியும். மிச்சம் என்ன, பாபா பார்த்துப்பார். நாம் தொடர்ந்து அன்பை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம், விதைச்சிக்கிட்டே இருப்போம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.